الحمد لله الواحد الأحد الواهب الولي الصمد نحمده على أن خلق الخلق ودبره من غير معين ومدد ونشكره على أن جعلنا من أشرف المخلوقات وأفعل علينا نعمة لا تحصى ولا تعد. أشهد أنه لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن لا إله إلا هو لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق من الأحمر والأبيض والأسود صلى الله عليه وعلى آله وصحبه إلى الأبد. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في الفرقان المجيد: الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العلي العليم. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகுமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லக்கூடிய வசனங்களில், அதிகமான வசனங்களில் வணங்குவதற்கு தகுதியானவன் யார், அவனுடைய இலக்கணங்கள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, ஆற்றல் என்ன என்பது சம்பந்தமாக பல இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்கிற போது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அந்த பயபக்தி, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வணங்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு ஏற்படும். எப்போது அல்லாஹ்வை சரியான முறையில் நாம் புரியாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்போது நம்முடைய வணக்க வழிபாடுகளும் இன்ன பிற விஷயங்களும் ஏதோ உலகத்திலே இருக்கிறோம், வாழ்கிறோம் என்ற அந்த அடிப்படையிலே பிடித்தால் செய்யலாம், பிடிக்காவிட்டால் விட்டுவிடலாம் என்ற அந்த ஒரு எண்ணத்திலே தான், அந்த ஒரு நிலைமையிலே தான் நம்முடைய அந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கும். அதைத்தான் நாம் சமூகத்திலே பார்க்க முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், அதற்கு அடுத்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த தாபியூன்கள், தபோ தாபியூன்கள் எல்லாம் இந்த குர்ஆனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சொல்லுக்கும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது அவைகளிலே நமக்கு பலவிதமான படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திவாரமாக, அடிப்படையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தப்பட்டது. அல்லாஹ்வை புரிய வேண்டிய முறைப்படி புரியக்கூடிய நேரத்திலே மட்டும்தான் அந்த வாழ்க்கை சிறப்பானதாக, செழிப்பானதாக, நல்ல வாழ்க்கையாக இருக்கும் என்பதுதான் நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இப்ப அல்லாஹ்வை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்லவர்களும் பேசுகிறார்கள், கெட்டவர்களும் பேசுகிறார்கள். ஒருவர் தவறான காரண காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்,
ஹராமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையையும் அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் வருகிறது. அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அவர் செய்யக்கூடிய அந்த தொழில், அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஹராமானது. ஆனால் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அதே போல அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழக்கூடிய அந்த நல்லடியாருடைய அந்த வாய்களிலிருந்து, பேச்சுக்களில் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் அதற்குண்டான தண்டனை கொடுப்பான் என்று நாம் பேசுகிறோமே தவிர அதை சரியான முறையிலே புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது, எல்லா சக்தியும் இருக்கிறது. அவன் கிருபை காட்டக்கூடியவன் தான், இரக்கம் காட்டக்கூடியவன் தான், பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் தான். இதுல இருவேறு கருத்துக்களுக்கு இடம் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அஹ்கமுல் ஹாக்கிமீன், தீர்ப்பு வழங்குவதிலே நேர்த்தியானவன். யாருக்கும் இந்த பாராபட்சம் செய்வது கிடையாது. நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன நற்கூலி வழங்க வேண்டுமோ அதை வழங்குவான். கெட்டவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். திருக்குர்ஆனில் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தஆலா தண்டிப்பதிலே ரொம்ப கடுமையானவன். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நாம் சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்கிற போது நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் இருக்கும். அதற்கு அடிப்படையில் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்று சொன்னால், குர்ஆனுடைய வசனங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸை நமக்கு ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். அப்படி நடக்கிற போது மட்டும்தான் இப்படிப்பட்ட இந்த புரிதல் நமக்கு ஏற்படும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை குறித்து பல இடங்களிலே குர்ஆனிலே சொல்கிறான். சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள், சொர்க்கத்தில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகபோகங்கள் என்ன என்பதெல்லாம் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதிலே ஒரு வசனம் சூரத்துல் ஆல் இம்ரானிலே 134வது வசனமாக அல்லாஹ் தஆலா ஒரு சில செய்திகளை சொல்கிறான். அதிலே அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் லர்ராஇ வல் காலிமீனல் கைல வல் ஆஃபின அனின் நாஸ். சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய உலக வாழ்க்கை எப்படி இருக்கும், உலகத்தில் எப்படி வாழ்வார்கள் என்பது குறித்து இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்கிற போது தன்னுடைய செல்வ நிலையிலையும் வறிய நிலையிலையும் சுகபோகமாக வாழக்கூடிய நேரத்திலையும் கஷ்டத்திலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் தான தர்மம் செய்வார்கள். நல்ல நிலைமையில இருந்தால் தான தர்மம் செய்வது என்பது மனிதனுடைய இயல்பான ஒன்று. அவன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான், சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறான், இப்போது எப்படி அதை கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு ஏற்படாது. ஆனால் இப்படி செய்வது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த நபி தோழர்கள் இந்த வசனத்திற்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்கள், எப்படி அதை தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்தார்கள். இந்த மாதிரி போருக்கு போக வேண்டும், உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை செய்யுங்கள். ஒவ்வொரு நபித்தோழர்களும் தங்களால் முடிந்த வரைக்கும் பலவிதமான பொருள் உதவிகளை செய்கிறார்கள். அதிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து அந்த பொருளாதார உதவியை கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒரு பகுதியை தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, அடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்காக வைத்துக் கொண்டு ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக இந்த போருக்காக வேண்டி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு இடத்திலே கேட்டார்கள், உங்களுக்கு போதுமான அளவு பொருளாதாரம் இருக்கிறதா, இதை எப்படி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி பாதி பொருளாதாரத்தை கொண்டு வந்து விட்டேன், பாதி என்னுடைய குடும்பத்துக்காக வைத்திருக்கிறேன். அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தார்கள். அந்த சமயத்திலே முழுவதுமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த போருக்காக வேண்டி நான் கொடுக்கிறேன், இதன் மூலமாக மறுமையிலே நான் ஈடற்றமான வாழ்க்கை பெற வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். தன்னைத்தானே கூறிக் கொள்கிறார்கள், குனிந்து கொள்கிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். எதற்காக? தன்னை விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதுமே கொடுத்து விட்டார்களே, நம்மால் அப்படி கொடுக்க முடியாத சிந்தனை வந்து விட்டது என்று வெட்கப்பட்டதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்கிறான். தன்னுடைய நல்ல நிலைமையிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மம் செய்கிறார்களே, பொருளாதார உதவி செய்கிறார்களே,
அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்களெல்லாம் அன்றைய காலகட்டத்திலே பெரிய பெரிய வசதி வாய்ப்புகளோடு வாழவில்லை. ஒருவரை விட ஒருவர் கொஞ்சம் முன்னேற்றமான நிலைமையில் இருப்பாரே தவிர நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரராகவோ மிகப்பெரிய செல்வ நிலையில இருந்ததாக பல நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க முடியாது. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நபித்தோழர்களை வேண்டுமானால் நாம் சொல்லலாம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். இவர்கள் தான் இந்த பொருளாதாரத்திலே மேன்மையான நிலைமையில் இருந்தார்கள். பெரும்பான்மையான சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கழிப்பதே சிரமமான சூழ்நிலையில் இருந்தார்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த செய்தியை கேட்டதற்கு பின்னால் தனக்கும் அதில் ஒரு பங்கு வேண்டும், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாம் சிறந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த செல்வ நிலைமையிலையும் கஷ்டமான நிலைமையிலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்தார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறான், வல் காலிமீனல் கைல, தங்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அந்த கோபத்தை அப்படியே மென்று விழுங்கிக் கொள்வார்கள். கோபம் வருகிறது என்று சொன்னால் அந்த கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள், அப்படியே அடக்கிக் கொள்வார்கள். வல் ஆஃபீனா அனின் நாஸ், மக்கள் ஏதாவது தவறு செய்தால் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினால் அந்த கோபம் அவர்களுக்கு நியாயமாக இருந்தாலும் கூட மக்களை மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட அழகிய நற்குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் தஆலா பிரியப்படுகிறான். அடுத்து சொல்லப்பட்ட அந்த இரண்டாவது விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். கோபம் வந்தால் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். தன்னிடத்தில் யாராவது தவறு செய்துவிட்டால் அந்த தவற்றை மன்னித்து விடுவார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. நாமெல்லாம் எத்தனையோ குர்ஆன் வசனங்களை ஜும்மா பயான்களிலே கேட்கிறோம், இன்னொரு பயான்களிலே கேட்கிறோம், பலவிதமான செய்திகளை படிக்கிறோம், இஸ்லாத்தை பற்றி பலவிதமான செய்திகளை தெரிந்து கொள்கிறோம். எத்தனை விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் என்பதுதான் இப்போது ஞாபகப்படுத்தப்படக்கூடிய அந்த விஷயம். முதலாவது சொல்லப்பட்ட விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். நல்ல நிலைமையிலே நாம் தானதர்மம் செய்வது என்பது மனிதனுடைய இயல்பு. அந்த கஷ்டமான நேரத்திலே, சிரமமான நேரத்திலே தன்னுடைய குடும்ப வாழ்க்கை கூட கழிப்பது கஷ்டமாக இருக்கிறது, அப்போது வருவது வந்து யாராவது உதவி கேட்டால் அந்த நேரத்திலே நம்முடைய நிலைமையை அதிகமாக எடுத்துக் கொள்ளாமல் அவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய அந்த மனோபாவம் ஏற்பட்டால் குர்ஆனுக்கு வழிபட்டு நடக்கிறோம் என்ற அர்த்தம். குர்ஆனுடைய அந்த கட்டளை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறோம் என்ற அர்த்தம். கோபம் எனக்கும் ஏற்படும், உங்களுக்கும் ஏற்படும், எல்லா மக்களுக்கும் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் ஐந்தறிவு உள்ள அந்த ஜீவராசிகள் இருக்கிறது, அவைகளுக்கும் கோபம் ஏற்படும். அவைகளுக்கு நமக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த கோபம் ஏற்படக்கூடிய நேரத்திலே அதை அடக்கிக் கொள்கிறார்களே அவர்கள்தான் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வரக்கூடிய ஒருவருக்காக வேண்டி சில உணவு பதார்த்தங்களை கொண்டு வருகிறார். எதிர்பாராத விதமாக அந்த உணவு பாத்திரங்கள் வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுடைய மேலே பட்டு விடுகிறது, கொட்டி விடுகிறது. உடனே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கோபப்பார்வை பார்க்கிறார்கள். இது மனித இயல்பு, உங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு, இப்போது வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நிலைமையில இருக்கிறோம். நம்முடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், அவர் முக்கியமான ஒரு நபர், வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் வேகமாக ஓடி வந்து அந்த பொருளை தட்டி விடுகிறது, அவருடைய மேலே பட்டு விட்டது என்று சொன்னால் நாம் எப்படி கோபப்படும், அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? இதே நிலைமைதான் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே நடக்கிறது. அந்த பெண்மணி இந்த குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். கோபம் வந்தால் அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்கள் தவறு செய்தால் அந்த தவற்றை மன்னித்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா பிரியப்படுகிறான் என்ற இந்த குர்ஆன் வசனத்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்மணி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். கோபம் எல்லாம் அப்படியே அமைதியாக போய்விட்டது. குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்பட்டார்கள், தவறு செய்தார்கள், தவற்றை தண்டிப்பதற்குண்டான காரண காரியங்கள் இருக்கிறது. இருந்தும் கூட
இந்த குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நேரத்திலே அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த கடமை சொல்லி அடுத்த நிமிடமே நான் உன்னை மன்னித்து விட்டேன். இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இதே போல குர்ஆன் வசனங்கள் கிட்டத்தட்ட 6666 வசனங்கள், பல நபி மொழிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள், எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் உங்களுக்கு நீங்களே சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை நல்ல விஷயங்களை எடுத்திருக்கிறோம், எத்தனை கெட்ட விஷயங்களை விட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடியவர்களிலே பெரும்பான்மையானவர்கள் 60 வயது உள்ளவர்கள் இருக்கலாம், 70 வயது உள்ளவர்கள் இருக்கலாம், 50 வயது உள்ளவர்கள் இருக்கலாம். இது போன்ற எத்தனையோ ஜும்மாக்களை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் இந்த ஜும்மாவிலே ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனை விஷயங்களை எடுத்து நடந்திருக்கிறோம். நமக்கு அது பிடித்திருந்தால் எடுத்து நடக்கிறோம், பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுகிறோம். இப்ப நாம் இன்னும் முழுமையான முறையிலே இஸ்லாத்துக்குள்ளே வரவில்லை. குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு, அது இது என்று ஏகப்பட்ட விஷயங்களை பேசுகிறோம், ஆனால் நடைமுறையிலே இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒருவர் 4 நேரம் தொழுகிறார், 4 நேரம் தொழுகிறார், ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதே கிடையாது. அவர் என்ன நினைக்கிறார்? நான் 4 நேரம் தொழுது கொண்டிருக்கிறேன், ஃபஜ்ருக்கு வரவில்லை என்பதை பற்றி அவர் குறித்து அந்த கவலை அவருக்கு இல்லை, அந்த வருத்தம் இல்லை. ஃபஜ்ர் தொழுகை நாம் கலாவாக தொழுது கொண்டே இருக்கிறோம் என்ற அந்த சிந்தனை நமக்கு இல்லை. ஆனால் நான் தொழுகிறேன் என்ற அந்த எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. இந்த செய்தியெல்லாம் ஜும்மாக்களிலே ஞாபகப்படுத்தப்படுகிறது. தொழுகையுடைய அவசியம் என்ன, தொழுகை எப்படி நமக்கு இருக்க வேண்டும், அதில் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்ப நாம் என்ன நினைக்கிறோம்? நான் தொழுது கொள்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு பின்னால் நாம் மற்ற விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதே போல ஒவ்வொரு விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் சஹாபா பெருமக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த குர்ஆனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கும் வாக்குக்கும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், அதை கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நானும் நீங்களும் பெரும்பான்மையான மக்களும் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விஷயத்திலே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்திலே நாம் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்திலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று என்றால் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? எனக்கும் கஷ்டம் வருகிறது, எனக்கும் பிரச்சனை வருகிறது, எனக்கும் சோதனை வருகிறது. இதிலே நாம் வேறு வேறு கோணத்திலே பேசிக் கொள்கிறோம். மற்றவர்களை விட நாம் பாவம் செய்யாமல் இருப்போம், அவர் பெரும்பெரும் பாவங்கள் செய்து கொண்டிருப்பார். அவருக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுப்பதில்லையே, நான் தொழுது கொண்டுதானே இருக்கிறேன், நான் நன்மை செய்து கொண்டுதானே இருக்கிறேன், எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கிறது என்று நாம் இப்படித்தான் ஒவ்வொருவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த செய்ய வேண்டிய முறைப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்திருக்கிறோமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைப்படி வாழ்ந்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க மறந்துவிட்டோம். இப்போது வரைக்கும் அந்த நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பாருங்கள். எத்தனையோ புத்தகங்கள் வந்திருக்கிறது சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை குறித்து. பலரும் பலவிதமாக அந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அதை நீங்கள் தேடி அலசி ஆராய்ந்து எப்படி படித்து பார்த்தாலும் சரி, நாம் கவலைப்படுகிறோமே அதுபோல அவர்கள் கவலைப்பட்டதாக எந்த ஒரு வரலாற்று குறிப்பை நீங்கள் பார்க்கவே முடியாது. வேண்டுமானால் இருக்கிறது என்று நீங்கள் காட்டுங்கள், அடுத்த அதை பற்றி பேசிக் கொள்ளலாம். எத்தனையோ நபி தோழருடைய வாழ்க்கை, எத்தனை நபி தோழர்களுடைய வாழ்க்கை, அல்லோருடைய வாழ்க்கை எல்லாம் இப்போது நாம் படித்து பாருங்கள். நாம் இப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பல விதத்திலையும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, அதுபோல அவர்கள் கவலைப்படவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். குர்ஆனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்கள். அதனால் மனநிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், கவலை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கவலைப்பட்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டி மட்டும்தான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். அது ஒன்று, மறுமையிலே நம்முடைய நிலைமை என்ன, மறுமையிலே நாம் என்னாக போகிறோம், விசாரணையின் போது நம்முடைய கேள்வி எனக்கு என்னாக போகிறது என்ற இந்த கவலை
பெற முடியும். நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சிந்தனை இல்லாமல் பலவிதமான குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கில்லியத்துல் அவுலியா என்று சொல்லக்கூடிய சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியிருக்கக்கூடிய ஒரு கிதாப். அந்த கிதாபிலே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை அதிகமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபி தோழர். ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னொரு நபி தோழர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறார்களே, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. இன்னொரு இடத்திலே கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறார்களே, உங்களுக்கு இது தெரியுமா? எனக்கு தெரியாது. அப்ப யாரிடத்திலே கேட்கலாம் என்ற ஒரு கேள்வி வரக்கூடிய நேரத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேளுங்கள், அந்த ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்த ஒரு நபி தோழர். ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மூன்று பேரும் பள்ளிவாசல் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் வழியாக செல்லக்கூடிய நேரத்திலே பள்ளிவாசலிலே ஒருவர் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஹாதா, அது யாரு பள்ளிவாசலில் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்? சல் தூதி, அவர் கேட்கக்கூடிய துஆவை நீங்கள் கேட்டால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டுவிட்டு, அது என்ன, அவர் என்ன செய்கிறார், அதை நீங்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான், உங்களுக்கு கொடுப்பான் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நபி தோழர் யார் என்று தெரிந்திருக்கும். ஒரே காலகட்டத்திலே வாழ்கிறார்கள், ஒரே ஊரிலே வாழ்கிறார்கள். அந்த குரலை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் என்று தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை, தெரிந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி செய்யக்கூடிய கேட்கக்கூடிய அந்த துஆவை போல நீங்களும் கேளுங்கள் என்பதற்காக வேண்டி யார் என்ன என்பதை விளக்கப்படுத்துகிறார்கள். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படியா என்று அந்த எந்த வேலைக்காக சென்று கொண்டிருந்தார்களோ அந்த வேலையை முடித்து விட்டு அடுத்து வேகமாக வருகிறார்கள். இது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொல்கிறார்கள். இதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஃபாக்குல் கைர் என்று சொல்வார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் சஃபாக்குல் கைர், நன்மைகளிலே வேகமாக முந்தக்கூடியவர். அதற்கு அர்த்தம், அசல் அர்த்தம் அதுதான், ரொம்ப வேகமாக செய்யக்கூடியவர் என்பதனுடைய அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வேலையை முடிப்பதற்கு முன்பு வேகமாக அந்த பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்கிறார்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஒரு துஆ ஓதிக்கொண்டிருந்தீர்களே, அது என்ன துஆ, அதை எனக்கு சொல்லுங்கள், நான் அந்த துஆவை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், அந்த துஆவை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த துஆவை கேட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கபூல் செய்வான், நாம் எதை கேட்டாலும் கொடுப்பான் என்பதாக சொன்னார்கள். என்ன என்பதாக கேட்டார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஹமீதுல்லா, அல்லாஹ்வை நான் புகழ்ந்தேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆ கேட்பதனுடைய ஒரு முறை இதுதான். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களே செயல்பாடுகளை உள்ளத்திலே உதிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கிறான் தான். ஆனால் துஆ கேட்கக்கூடிய முறை என்பது இதுதான். முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதை நான் புகழ்ந்தேன் என்பதாக சொல்கிறார்கள். மஜ்ஜத்துஹு, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினேன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன என்பதை கொண்டு நான் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினேன். அதற்கு பின்னால் லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. இந்த நம்பிக்கை தான் நமக்கு வர வேண்டும். சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த நம்பிக்கையோடு கேட்டார் என்பதற்கு ஒரு உதாரணம் இது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. அதற்கு அடுத்து சொல்கிறார்கள், வஅதக ஹக்குன், யா அல்லாஹ், நீ வாக்குறுதி கொடுத்திருக்கிறாய், அந்த வாக்குறுதி சத்தியமானது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான்,
ஃபைதா சாலக இபாதி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தாவத் தாஇ இதா தான். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் நான் உங்களுக்கு ரொம்ப சமீபத்திலே அருகாமையிலே இருக்கிறேன், அருகிலே இருக்கிறேன், உங்களுடைய துஆக்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. அவாதக ஹக்குன் வலிகாவுக ஹக்குன், நிச்சயமாக நாளை மறுமையிலே உன்னை நான் சந்திப்பேன், அது உண்மையானதுதான். அல் ஜன்னத்து ஹக்குன், உலகத்திலே நல்லறம் செய்தால் சொர்க்கம் உண்டு என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், அது உண்மைதான். வன்னாரு ஹக்குன், நரகம் என்பது நிச்சயமாக உண்டு என்பதை நான் நம்புகிறேன். வருசுலுக ஹக்குன், உன்னுடைய தூதர்கள் உலகத்தில் யாரெல்லாம் நபிமார்களா நீ அனுப்பி வைத்தாயோ அவர்களெல்லாம் உண்மையானவர்கள். கிதாபுக ஹக்குன், குர்ஆன் போன்ற வேதங்களை கொடுத்திருக்கிறாயே அதுவெல்லாம் உண்மைதான். உன் நபியூன ஹக்குன், 1,20,000 நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறாயே அதெல்லாம் உண்மைதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன், இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்திருக்கிறாயே அதுவெல்லாம் உண்மைதான். இதைத்தான் நான் கேட்டேன். இது பெரிய துஆவா? இப்படி நீங்கள் அரபியிலே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அரபியிலே கேட்க வேண்டும் என்று சொன்னால் அரபியிலே கேட்டுக்கொள்ளலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த வஅதக ஹக்குன் வலிகாவுக ஹக்குன் வல் ஜன்னத்து ஹக்குன் வன்னாரு ஹக்குன் வருசுலுக ஹக்குன் வகிதாபுக ஹக்குன் வநபியுனா ஹக்குன் வமுஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன். இது கேட்கலாம். இது அல்லாமல் நீங்கள் துஆ கேட்கிறீர்களே, அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி அதற்கு பின்னால் இந்த துஆவை தமிழிலே இப்போ சொல்லப்பட்டதே அப்படியே கேட்டுக்கொள்ளலாம். வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ்வே, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான யாரும் கிடையாது. உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது. நீ சொர்க்கத்தை படைத்திருக்கிறாய், நரகத்தை படைத்திருக்கிறாய், பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறாய், பல ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையானதுதான். நான் மனப்பூர்வமாக நம்பியிருக்கிறேன். என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். இந்த துஆவை இந்த அர்த்தத்தோடு கேட்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் கேட்டார்கள். அதனால் உள்ளத்திலே ஒரு ஈடுபாடு வந்தது, ஒரு நம்பிக்கை பிறந்தது. நாமும் இன்று துஆ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதிலே ஹலால் ஹராம் பேணவில்லை என்பது வேறு விஷயம். ஹலால் ஹராம் பேணினாலும் கூட அழுத்தமான, ஆழமான, உறுதியான நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த துஆவிலே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று செய்தி. இதில் என்ன இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி இந்த நபி தோழர் பள்ளிவாசலிலிருந்து துஆ கேட்கிறார், எப்படி கேட்கிறாரோ அதை கேளுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னபோது நம்மை போல அல்ல, நாளைக்கு கேட்டுக்கொள்ளலாமே, பார்க்கக்கூடிய நேரத்திலே கேட்டுக்கொள்ளலாமே, அல்லது ஞாபகம் வரக்கூடிய நேரத்திலே கேட்டுக்கொள்ளலாமே என்று நபித்தோழர் குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கவில்லை. உடனே கேட்டார்கள், அதை தெரிந்து கொண்டார்கள், அதன்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். ஜும்மா உரைகளிலே, இன்னபிற பயான் நிகழ்ச்சிகளிலே பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த கணமே அதை நாம் செய்திருக்கிறோமா? பெரிய பெரிய விஷயங்கள் சொன்னார்கள், அது என்னால் செய்ய முடியாது என்று நீங்கள் ஒரு சப்பை கட்டலாம், ஒரு காரணத்தை சொல்லலாம், அதை விட்டு விடுவோம். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது, அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறோமா? குறிப்பாக ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப காலமாக மனதிலே ஒரு அழுத்தமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் என்றால் தான தர்மம் செய்ய வேண்டும், காசு பணத்தை அள்ளி இறைத்தார்கள், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்தார்கள், அது நமக்கு மனசு இல்லை, அது வேறு விஷயம், அது என்னால் செய்ய முடியாது, என்னிடத்துல காசு பணம் இல்லை என்று நீங்கள் சாக்கு போக்கு அல்லது காரணம் சொல்லிவிடலாம். நம்மால் முடியக்கூடிய விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலையும் மாலையிலையும் அதிகமான திக்ருகளை துஆக்களை ஓதிருக்கிறார்கள். ஓதிருக்கிறார்கள். இதெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஓதிருக்கிறார்கள், இந்த துஆ ஓதிருக்கிறார்கள் என்று அஸர் தொழுகைக்கு பின்னால் ஞாபகப்படுத்தப்படுகிறது. சுபஹ் தொழுகைக்கு பின்னால் சில குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கங்களும் வரலாற்று செய்திகளும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதிலே கூட சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர்
சுப்ஹானல்லாஹ் எப்படி சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவை சொல்கிறாரோ அவருக்கு 1000 நன்மை எழுதப்படுகிறது. காலையில ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னாலோ அல்லது அஸ்ர் தொழுகைக்கு பின்னாலோ இந்த நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான துஆக்கள் திக்ர்கள் ஓதியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த 100 வார்த்தைகளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதிகபட்சம் பார்த்தால் ஒரு 5 நிமிடம் ஆகும். வேறு எத்தனையோ துஆக்கள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதோடு ஒரு வார்த்தை அதிகமாக இருக்கிறது. இது நாளை மீசான் தராசிலே கனமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரும். அல்லாஹ் நம்மை பிரியப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இந்த அஸ்ர் தொழுகைக்கு பின்னாலோ அல்லது சுபஹ் தொழுகைக்கு பின்னாலோ ஓதினால் நன்மை என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஞாபகப்படுத்தப்படுகிறது. எப்போது அந்த ஹதீஸ்களை சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கிறார்கள், கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடுகிறார்கள். ஏதோ ஒரு அன்றைக்கு ஒரு நாள் யதார்த்தமாக ஒரு வேலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த வாசித்த அன்று, அந்த ஞாபகப்படுத்திய அன்று ஒரு வேலை இருக்கிறது, ஆனால் சென்று விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அப்படியே சென்று கொண்டிருந்தால் அப்ப இந்த துஆக்களுக்கு இந்த திக்ருடைய அந்த நன்மையை பெறுவதிலே நாம் என்ன ஆர்வம் காட்டியிருக்கிறோம்? நான் சுயமாக சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியைத்தான் ஞாபகப்படுத்தப்படுகிறது. நானும் தொழ வருகிறேன், நானும் தொழுது விட்டேன், நானும் சொல்கிறேன். இப்படித்தான் நாம் இதுவரைக்கும் இருக்கிறோம். இதுபோல சின்ன சின்ன அமல்களை நாம் என்று செய்ய போகிறோம், என்று செய்திருக்கிறோம். சஹாபா பெருமக்களுக்கு எப்படிப்பட்ட ஆர்வம் இருந்தது? ஒரு சின்ன விஷயத்தை கேட்டால் அடுத்த உடனே செய்வார்கள். எத்தனையோ செய்திகள் சொல்லப்படுகிறது. இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் எப்போது வருவார்கள் தெரியுமா? எப்போது வருவார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும், ஏதாவது பிரச்சனை வரும். அன்று ஒரு நாள் பயானில் ஒரு செய்தி சொன்னீர்களே, ஒரு துவா சொன்னீர்களே, குர்ஆனில் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்போது சொல்லுங்கள். எப்போது அவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில், அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், அதற்கு முன்னால் வரைக்கும் அதை செய்யக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வரவில்லை. இதற்காக விஷயம் ஞாபகப்படுத்தப்பட்டது என்றால், நம்முடைய வாழ்க்கையில எப்போது குர்ஆனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லுக்கும் செயலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதிலே நாம் முயற்சி செய்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைந்து கொள்ளும். இதுதான் சஹாபாக்கள் செய்தார்கள். அந்த நிம்மதியை பெற்றார்கள், அந்த சந்தோஷத்தை பெற்றார்கள், அந்த மகிழ்ச்சியை பெற்றார்கள். இன்று நாம் வெள்ளிக்கிழமை வந்தால் தொழ வர வேண்டும், குறிப்பிட்ட அந்த 10 தொழுகையை தொழ வேண்டும், அதோடு நம்முடைய எல்லாம் முடிந்து விட்டது. இப்படி இருந்தால் நிச்சயமாக நாம் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெற முடியாது. அது அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு அதிகமாக கொடுத்திருந்தாலும் சரி, ஒருவருக்கு குறைவாக கொடுத்திருந்தாலும் சரி, ஒரு நெருக்கடியான, ஒரு கஷ்டமான, ஒரு சிரமமான வாழ்க்கையாகத்தான் அது இருக்குமே தவிர நிம்மதியான வாழ்க்கையாக இருக்காது. எனவே திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்வதை போல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழுங்கள், அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தரும் என்று அல்லாஹ் சொன்ன அந்த செய்தியை சஹாபா பெருமக்கள் முழுமையாக நம்பினார்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். நாமும் அந்த மாற்றத்திற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிற போதுதான் அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெற முடியும். அப்படிப்பட்ட உறுதியான எண்ணத்தோடு வாழ்வதற்கு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக இருப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.